உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு புதுயுகம் தொலைக்காட்சியின் சார்பாக ஒரு எழுச்சிமிக்க பட்டிமன்றம் இந்த சேலம் மாநகரில் இந்த மாலை வேளையிலே, அதுவும் ஞாயிறு மாலையில் மூவேந்தர் அரங்கம், அருமையான பெயர். இந்த அரங்கத்திற்கு பெயர் சேர சோழ பாண்டியர் மூவரையும் சேர்த்தால் வருவது மூவேந்தர். அப்படிப்பட்ட பெயர் கொண்ட இந்த அரங்கத்திலே வந்திருக்கக்கூடிய உங்களுடைய பேர் ஆதரவோடு இந்த பட்டிமன்றம் துவங்குகிறது. சேலம் மாநகரை பற்றி குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால், மாங்கனி நகரம் என்று பெயர் பெற்ற ஊர் இந்த ஊர். மல்கோவா மாம்பழம்னா அது சேலத்து மாம்பழம் தான். ஒரு அருமையான திரைப்பட பாடல் உண்டு, உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். மதுரையில் பறந்த மீன் கொடியை உன் கண்களில் கண்டேனே, போரில் புதுமைகள் புரிந்த சேரனின் வில்லை புருவத்தில் கண்டேனே, தஞ்சையில் பறந்த புலிகொடியை உன் பெண்மையில் கண்டேனே, இவை மூன்றும் சேர்ந்து தோன்றும் உன்னை தமிழகம் என்பேனே, தமிழகம் என்பேனே. அதுல சொல்லுவாரு, சேலத்தில் விளையும் மாங்கனி சுவைதான் சேயிழையே உன் செவ்விதழோ. கவிஞர் வாலி சேலத்து மாங்கனியுடைய சிறப்பை அந்த பாடலிலே வைத்து எழுதியிருப்பார். அதுல காதல் மன்னன், அன்றைய காதல் மன்னன் ஜெமினி கணேசன் அற்புதமா பிளாக் அண்ட் ஒயிட் படத்துல பாடுவார். அப்படிப்பட்ட ஒரு சேலம் மாநகரம். இன்னும் ஒரு மிகப்பெரிய சிறப்பு, இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திலேயே 100 திரைப்படங்களை தயாரித்த நிறுவனம் சுந்தரம் மாடர்ன் தியேட்டர்ஸ். சுந்தரம் அவர்கள் 100 திரைப்படம் என்றால் மிகப்பெரிய சாதனை. அதில் கலைஞர் மு. கருணாநிதி அவர்களே பல திரைப்படங்களுக்கு வசனத்தை எழுதியிருக்கிறார். தமிழக முதல்வர் அவர்களுடைய பிறந்தநாள் மார்ச் 1 உங்கள் அனைவருக்கும் தெரிந்தது. அவருடைய பிறந்தநாள் விழா கொண்டாட்டங்கள் தமிழகம் தோறும் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதில் பேச்சாளர் பெருமக்கள்லாம் வருகிறார்கள். பல அந்த 4 இடங்களில் நான் போய் ஆரம்பிக்கணும்னு அவர் ரொம்ப காலில் வெந்நீர் ஊற்றாத குறையாக போயிட்டு இருக்காரு. அவரையும் கூப்பிட்டுருக்காங்க. அவர் வந்த மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நல்ல தலைப்பு, பெண்கள் சாதிப்பவர்களா சாதிக்க வைப்பவர்களா, அது ஒரு தலைப்பு. பெண்கள் இன்றைய சூழலில் எப்படி இருக்கிறார்கள்? என்னை பொறுத்தவரையிலே நல்ல மாற்றம், நல்ல முன்னேற்றம் பெண்கள் சமுதாயத்தில் நிச்சயமாக நடந்திருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது, இனியும் நடக்கும். எதிர்காலத்தில் ஆண்கள்லாம் போராடணும் போல இருக்கு. எங்களுக்கும் சமநீதி சம உரிமை கொடுங்கயா அப்படின்னு நாமெல்லாம் போராடக்கூடிய காலம் வந்தால் வரும். கட்டணமில்லாத பேருந்து மகளிருக்கு, ஏன்னா மகளிரெல்லாம் முன்னேறி வரணும். வேலைக்கு செல்லக்கூடிய தாய்மார்கள் மகளிர் நிறைய இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் பொருளாதார வசதி இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த வசதியை செய்ய வேண்டும் என்பதற்காக கருணை உள்ளம் கொண்ட நம்முடைய முதல்வர் அவர்கள் நிறைய கொடுத்திருக்கிறார்கள். சொத்திலே சம உரிமை இன்றைக்கு ஆண்களுக்கு நிகராக, ஆண் பிள்ளை இருந்தால் ஆண் பிள்ளைக்கு நிகராக சொத்திலே சம உரிமை பெண்கள் பெறுகிறார்கள். இடஒதுக்கீடு பெறுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் எல்லா துறைகளிலுமே இன்றைக்கு பெண்கள் சாதிக்கிறார்கள். தொழில்துறையில் எடுத்துக்கொண்டாலும் பெரிய ஜாம்பவான்கள், ரோஷினி நாடார், அந்த HCL ஷிவ் நாடாருடைய மகள், பல 1000 கோடிகளுக்கு அதிபதியாக அந்த நிறுவனத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். மருத்துவத்துறையிலே சொல்லவே வேண்டாம், நிறைய மருத்துவர்கள், எல்லா ஸ்பெஷலிஸ்டும், ஈவன் கார்டியோதொராசிக் சர்ஜன்லாம் லேடிஸ் இருக்கிறாங்க. புற்றுநோய் சிகிச்சை ஆண்களை விட மிக சிறப்பாக செயல்படக்கூடியவர்கள். அதுவும் மகப்பேறு மருத்துவம் என்றால் அது பெண்கள். அனஸ்தட்டிஸ்ட், ஆர்த்தோ சர்ஜரி ரொம்ப கஷ்டம், உடம்புல தெம்பு வேணும். ஆர்த்தோ சர்ஜன்ஸ் எல்லாம் இன்றைக்கு பெண்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். பொறியாளர்கள், கல்வித்துறையிலே அனைத்து துறையிலும் பெண்கள் மேலே வந்து கொண்டிருக்கிறார்கள். சில பெண்களால் தான் இங்கே சமய புரட்சியே ஏற்பட்டிருக்கிறது. சைவம் என்றால் உங்களுக்கு தெரிந்திருக்கும், முழு முதல் தெய்வம் அதிலே சிவன் என்று சொல்லக்கூடிய சிவபெருமான். 12 திருமுறைகள் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். சைவ சமயத்திலே 12 திருமுறைகள் உண்டு. அதிலே முதல் 3 திருமுறைகள் பாடியது ஞானசம்பந்தர், அடுத்தது
அப்பர், அதாவது நாவுக்கரசர், அதற்கு பிறகு சுந்தரர், அதற்கு பிறகு மாணிக்கவாசர், அப்புறம் 9ஆம் திருமுறை பல பேர் பாடியது, 10ஆம் திருமுறை திருமந்திரம், 11 பல பேர் பாடியது, 12 பெரிய புராணம். ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, காரைக்கால் அம்மையார் என்று ஒருவர் உண்டு. இறைவனே அவரை பார்த்து அம்மையே என்று சொல்லி அழைக்கப்பட்ட ஒரே பெண்மணி பெரிய புராணத்தில் யார் என்றால் காரைக்கால் அம்மையார் தான். அவர்களுடைய காலம் கிபி 5ஆம் நூற்றாண்டு, ஞானசம்பந்தர் 7ஆம் நூற்றாண்டு. ஞானசம்பந்தர் பிறப்பதற்கு 200 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பிறந்தவர் காரைக்கால் அம்மையார். திரு இரட்டை மணிமாலை, திருவாலங்காட்டு மூத்த திருப்பதியும், அற்புத திருவந்தாதி என்று பல அற்புதமான தமிழ் இலக்கியத்தை, பக்தி நூல்களை, சமய நூல்களை நமக்கு தந்தவர். அவர் ஒரு மிகப்பெரிய சமய புரட்சியை செய்தார். பிறவாமை வேண்டும், பிறப்பு மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை என்றும் மறவாது இருக்க வேண்டும், இன்னும் வேண்டும் மறவா நான் மகிழ்ந்து பாடி நீ ஆடும்பொழுது உனது அடியின் கீழ் இருக்க என்று அவர் பாடுவார். அப்படி சாகித்ய அகாடமி விருது ஒரு சிறந்த மொழிபெயர்ப்பாளர் என்பதற்காக ஒருவருக்கு கிடைத்திருக்கிறது. அந்த அவர் ஒரு பேராசிரியர். எங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறார்? திருநெல்வேலி மாவட்டத்திலே பாளையங்கோட்டையிலே புனித சவேரியார் கல்லூரியிலே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்த பேராசிரியருக்கு சாகித்ய அகாடமி விருதுக்கு அவர் தேர்வாகி இருக்கிறார். 2 ஆண்கள் என்கின்ற மலையாள நூலை தமிழிலே மொழிபெயர்த்திருக்கிறார். அவருக்கு அந்த விருது கிடைக்க இருக்கின்றது. அப்படி பார்க்கின்ற போது இலக்கிய உலகிலும் பெண்கள் சாதித்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு பல பெண்கள் சாதிப்பவர்களா, சாதிக்க வைப்பவர்களா? இன்னும் சொல்ல போனால் கலைஞர் மு கருணாநிதி கூட தன்னுடைய தாயாரை எப்பொழுதுமே மறக்க மாட்டார். ஒவ்வொரு முறையும் அவர் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது பதவியேற்பதற்கு முன்பாக திருக்குவளை சென்று அங்கே காட்டூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சமாதியிலே தன்னுடைய அன்னையாருக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு வந்துதான் முதலமைச்சர் நாற்காலியிலே கலைஞர் மு கருணாநிதி அமர்வார். ஆவியுடன் காயம் அழிந்தாலும் உலகில் பாவி என்ற நாமம் படையாதே, மேவிய சீர் வித்தாரமும் கடம்பும் வேண்டா, மடன் நெஞ்சே நீ செத்தாரை போல திரி. யார் பாண்டு தெரியுமா? பட்டினத்தடிகள். எங்க ஊர்ல மட நெஞ்சே, ஆவியுடன் காயம் அழிந்தாலும், உயிர் போனாலும் சரி, இந்த உடம்பு போனாலும் சரி, பாவி என்ற நாமம் படையாது. இவன் செத்து போனதுக்கு சொல்றான், அதை போறான் பாரு, இவங்கெல்லாம் மனுஷனா செத்து ஒழிஞ்சான்னு சொல்லுவான் சில பேர். அந்த மாதிரி பேர் மட்டும் வாங்கிடாத. மேவிய சீர் வித்தாரமும் கடம்பு வேண்டாம். இந்த ஆடம்பரம் அந்த மாலைகள் சால்வைகள் அதெல்லாம் தேவையில்லாம். மேவிய சீர் வித்தாரமும் கடம்பு வேண்டாம், மட நெஞ்சேணி செத்தாரை போல திரினா செத்து கிடப்பவனுக்கு மனம் இயங்காது, ஆசைகள் அதிகம் இருக்காது, வெறிகள் இருக்காது, வேட்கை இருக்காது. அவர்களைப் போல இருக்க வேண்டும் என்று பாடிய பட்டினத்தடிகள் கூட தன்னுடைய தாயாரை போற்றியவர். தாயார் இறந்தபோது அவருக்கு சிதையிலே தீ மூட்டுகின்ற பொழுது 10 பாடலை அற்புதமாக பாடினார். அந்திப்பகலாய் சிவனை ஆதரித்து தொந்தி சரிய சுமந்து பெற்ற தாயார் நமக்கோ சிதையில் தீ மூட்டுவேன், அரிசியோ நான் அள்ளி இடுவேன், நாட்டாள் தலைக்கு கொள்ளி நான் வைப்பேனோ, மெல்ல முகம் மேல் முகம் வைத்து முத்தாடி என்னை மகனே என்று அழைத்த வாய்க்கு என்று பட்டினத்தார் இறங்கி பாடுகிறார் என்றால் தாயாருடைய புகழ் அப்படி. முதல்ல பழனி பேச வருகிறார். என்ன சொல்ல வர்றாருன்னா, பெண்கள் சாதிக்க வைப்பதை விட அவர்களே சாதிப்பார்கள். பெண்ணுனா அப்படியா? ஆமா அப்படின்னு பேசுறதுக்கு அவர் வர்றாரு. வாங்க. வண்ண கலையழகு, மாளாத சிலையழகு, கண்ணீர் கவியழகு, கற்பனைக்கு பேரழகு, பின்னர் சடையழகு, பேதலிக்கும் மார்பழகு, முன்னம் படைகூட்டி முகப்பழக்கும் மெய்யழகு, என்ன தொலையாத இடையழகு தேவனவன் பெண்ணை படைத்ததற்கு பின்னழகே மண்ணழகு என்று சொன்னான் கண்ணதாசன். கண்ணதாசனுடைய வைர வரிகளை வணங்கி ஒரு அற்புதமான ஒரு ஊர், அழகான ஒரு ஊர். ஏன்னா எல்லா மாவட்டத்துக்கும் நம்ம போய் பேசி இருந்தாலும் வாசனையான பொருள் அப்படின்னா அது ஏலம், வாழ்வாங்கு வாழ்கிற மக்கள்னா அது சேலம். உங்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய பணிவான நன்றி கலந்த வணக்கத்தை சொல்லி, அருமையான நடுவர், அழகான நடுவர், சிறப்பான நடுவர், அவ்வளவு பாடல்களையும் தன்னுடைய மனசுக்குள்ளே ஊற போட்டு இவ்வளவு தெளிவாக பேசுகிற ஒரு மருத்துவரை நான் அங்கே தான் பார்க்குறேன். ஐயா அவர்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டு கொடுத்து நம்ம பாராட்டி ஒரு விஷயம் சொல்கிறேன். சாதிப்பவர்கள் சாதிக்க வைப்பவர்கள். நீ 1000 கொலைகள் செய்தாலும் உன்னை மன்னிக்கும் ஒரே நீதிமன்றம் தாய் என்று சொன்னான் சாக்ரட்டிஸ். உன் தாயின் காலடியில் தான் சொர்க்கம் இருக்கிறது என்று சொன்னார் நபிகள் நாயகம். நீ வெளிநாடு சென்று படித்து தெரிந்து கொண்டதை விட படிக்காத என் பாமர தாயிடம் தெரிந்து கொண்டதுதான் அதிகம் என்கிறார் மகாத்மா காந்தி.
உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா தாயுமே தன்னுடைய பிள்ளைகளை சாதிக்க வைப்பவர்கள் தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா எப்போ சாதிக்க தொடங்குகிறார்களோ அவர்களே முன்னாடி வந்து சாதிக்கும் போதுதான் அந்த சாதிக்க வைக்கிற தாய்க்கே பெருமை என்று சொன்னால், சாதிக்கலைன்னா ஒரு பெருமை இல்லையே. நீங்க எல்லாம் நினைச்சு பாருங்க, சாதிக்க வைக்கிறதுக்கு தான் எல்லாரும் பண்ணிருக்காங்க. ஆண்டாண்டு காலம் அதானே பண்ணிட்டு இருக்காங்க. பெண்கள் ஆண்டாண்டு காலம் அதை பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஆணுக்கு பின்னாலும் ஒரு பெண் இருக்கிற சொல்கிறோம்ல இல்லையா, இல்லைங்களா? உண்மையாக சொல்கிறேன், என் வளர்ச்சிக்கு காரணம் என் மனைவி தான் சார். எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் என் பொண்டாட்டி போட்டாவை ஃபோனில் வச்சுருக்கேன், எடுத்து பார்ப்பேன். இதை விடவாடா நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துட போகுது அப்படின்னு வேலை பார்க்கறதுனால தான் இன்றைக்கி நாட்டில் நல்லது நடக்குது. இல்லைங்க, வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை உண்மையாக சொல்கிறேன் சார். இவ்வளோ பேர் இருக்கீங்க, ஒரு குடுகுடுப்புக்காரன் உங்கள் வீட்டு வாசலில் வந்தேன்னா எவ்வளோ காசு போடுவீங்க நீங்கள்? 10 ரூபா போடுவாங்க இல்லைங்களா? ஐயா நீங்கள் எவ்வளோ போடுவீங்க? என்ன ஒரு 2 ரூபா 5 ரூபா 5 ரூபா 10 ரூபா 10 ரூபா போடுங்க. அதிகபட்சமாக அவ்வளோதான். அவ்வளோதானே போடுங்க. நான் சொல்லுங்க 10 ரூபா போடுவாங்க, 20 ரூபா போடுவாங்க, 50 ரூபா போடுவாங்க. ஆனால் எங்கள் வீட்டு வாசலில் ஒரு மாதம் முன்னாடி ஒரு குடுகுடுப்பாரன் வந்து நின்னா 501 ரூபா போட்டேன். நான் 501 ரூபா போட்டேங்க. நான் பழைய பாக்கியான்னு கேட்காதீங்க, போட்டேன். ஏன் தெரியுமா? அவன் தான் என் மனைவி மூஞ்சியை பார்த்து இந்த வீட்டில் சுடுகாட்டு காலி குடியிருக்குன்னா நான் சொல்லியிருந்தேன்னா அன்றைக்கே முடிஞ்சிருக்கு நம்ம கதை. இந்த கேரம் போர்டு இருக்குல்ல, அதில் கூட பாருங்க, கருப்புக்கு 1 மதிப்பெண், வெள்ளைக்கு 2 மதிப்பெண் இல்லைங்களா? ஏன்னா அது வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்ச ஆட்டம். கருப்புக்கு 1 மதிப்பெண், வெள்ளைக்கு 2 மதிப்பெண். அதில் கூட அந்த நடுவில் இருக்குல்ல ஒரு சிவப்பு, அதை தனியாக அனுப்ப மாட்டான், அது ராணியா ஒரு ஃபாலோயர் கூடவே அனுப்புவான், அவர் சோல்ஜரை. வெள்ளை ஏகாதிபத்தியம் நிறைந்த விளையாட்டு கேரம் போர்டு. அதனுடைய சாம்பியன் யார் தெரியுமா? புதுவண்ணார், சென்னை புதுவண்ணாரப்பேட்டையை சேர்ந்த காசிமா என்கிற பெண் தான் 3 தங்கப்பதக்கங்களை அதில் வாங்கியிருக்கான் அமெரிக்காவில். ஆஹா, எனக்கு ரொம்ப பிடிச்ச விளையாட்டு அது கேரம். நீங்கள் நல்லா நினச்சி பாருங்க. அப்போ எனக்கு என்ன பெருமைன்னா, அந்த 3 தங்கப்பதக்கங்களை வாங்கி கொண்டு வந்து கொடுத்தா இல்லையா அந்த பெண்ணு, ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த பெண். நம்முடைய முதலமைச்சர் போய் பார்க்கும்போது என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு அவங்கள பார்த்து? திராவிட கழகத்தின் வெற்றி எது தெரியுமா? சாதாரண சாமானியர்களுடைய வெற்றி தான்ப்பா திராவிட கழகத்தின் வெற்றின்னு சொல்லியிருக்காரு. வாழ்க்கையில் நடக்குது, இன்னைக்கு நடந்திருக்கு, இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் நடந்திருக்கு. இன்னைக்கு ஜெயிச்சிருக்காங்களா இல்லையா பெண்கள்? ஒன்றும் இல்லை சார், புதுக்கோட்டையில் சாந்தின்னு ஒரு அம்மா இருந்தது. சாந்தின்னு ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க வந்து ஆசிய போட்டியில் கலந்துக்கிட்டு தங்கப்பதக்கம் பெற்றாங்க. ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? அவங்க பெண்களே இல்லைன்னு ஒரு குழு முடிவு பண்ணி அவங்கள என்ன பண்ணாங்கன்னா சில டெஸ்ட்லாம் பண்ணி அவங்கள ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் 10 லட்சம் ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். 10 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா கொடுக்கறதா அனௌன்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு சங்கடம் வருது, அவங்க பதக்கத்தை பிடுங்கிட்டாங்க. 10 லட்ச ரூபா கொடுக்கறதா வேணாமான்னு கேள்வி வருது. கலைஞர்கிட்ட போய் கேட்குறாங்க, 10 லட்ச ரூபா நாம கொடுக்கறதா வேணாமான்னு கேட்டப்போ கலைஞர் என்ன வார்த்தை சொன்னார் தெரியுமா? ஓடியது அந்த கால்கள் தானே. ஆஹா, அதுதான் கலைஞர். ஓடியது அந்த கால்கள் தானே, அவங்களுக்கு கொடுங்க. மறுபடியும் அந்த அம்மா மேல கேஸ் இல்லைன்னு ஆகி மறுபடியும் பதக்கத்தை திரும்ப கொடுத்தாங்க. ஆனா அதற்கு முன்னாடியே அவர் என்ன பண்ணாரு? அந்த பதக்கத்தை அவங்களுக்கு வழங்கினார். ஒன்று சொல்லவா? வாழ்க்கையில் சார், இன்னைக்கு நாட்டில் ஜெயிக்கிற பெண்களை பாருங்க. இப்போ பஞ்சாப் மாவட்டத்தில் ஜலந்தர்னு ஒரு ஊர் சார், பஞ்சாபில் ஜலந்தர்னு ஒரு ஊர், சுருதின்னு ஒரு பொண்ணு, 23 வயசு. அந்த பொண்ணுக்கு முதன்மை மாவட்ட நீதிபதி ஆயிட்டா. அவருக்கு ஹைகோர்ட் ஜட்ஜு கூப்பிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு டீ பார்ட்டி கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் டீ பார்ட்டி கொடுத்துட்டு கடைசியாக அந்த பெண்ணை பார்த்து கேட்டிருக்காங்க, மா உங்கள் அப்பாவை கூப்பிடு ஒரு வாழ்த்து சொல்லணும் அப்படின்னு சொன்னோன்னே அந்த பெண் சொன்னாலாம், இந்த 40 பேருக்கு டீ கொடுத்தார்ல அவர் தான் எங்கள் அப்பா. கோர்ட் வாசல்ல டீ கடை வச்சிருக்கிறவருடைய பொண்ணு உள்ள மாவட்ட முதன்மை நீதிபதியா போறது இருக்குல்ல, அதுதான் சார் சாதனை. நீங்க நினைச்சு பாருங்க. இன்னைக்கு சமீபத்தில் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி மயிலாடுதுறையில் லலிதா ஒரு அம்மா, ஒரு IAS ஆபீசர், பதவி பிரமாணம் ஏற்றுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஃபார் 5 மினிட்ஸ் நாங்க, ஏமா பதவி பிரமாணம் ஆரம்பிக்க போறோமே, ஏன் நீங்க 5 நிமிஷம் கேட்குறீங்கன்னு, எங்கள் அப்பா ஒரு விவசாயி, அவருக்கு முன்னால் பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்வதை தான் நான் பெருமையாக நினைக்கிறேன். என் தந்தை இதோ வந்து கொண்டிருக்கிறார், அவருக்கு முன்னால் நான் பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற பெண்கள் இந்த நாட்டில் இருக்காங்க. இன்னைக்கு சாதனை படைக்கிறாங்கல்ல, சரித்திரம் படைக்கிறாங்கல்ல சார். இன்னைக்கு பெண்கள் எவ்வளவு பெரிய விஷயத்தை வெற்றியை
கொண்டு வந்து குவிச்சுக்கிட்டு இருக்காங்க. தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிருக்கெல்லாம் இனிதுன்னு வள்ளுவன் சொன்னான். என்னை விட என் புள்ள அறிவாளியாக இருந்தா அது மிகப்பெரிய சிறப்பு, அதை நம்புங்கள் என்று சொல்லி அற்புதமாக ரசித்து கேட்ட உங்கள் அத்தனை பேருடைய திருப்பாதங்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அற்புதம் அற்புதம். நிறைய செய்திகள், சாதித்த பெண்களுடைய லிஸ்ட்டு நிறைய சொன்னார். அதே போல் மன்னார்குடி, உங்களுக்கு தெரியும், திருவாரூர் மாவட்டத்தில் ஒரு துப்புரவு தொழிலாளி, அவர் பேர் சேகர். அவருடைய மகள் துர்கா, அந்த பெண்ணுடைய பேர் துர்கா. அந்த அம்மா குரூப் 2ல் பாஸ் பண்ணி முனிசிபல் கமிஷனராக அதே மாவட்டத்தில் திருவாரூரில் வந்து பதவி ஏற்கிறாங்க. நினச்சி பாருங்க, அப்பா துப்புரவு தொழிலாளியாக வேலை செய்து கொண்டு இருக்கிறார், அதே மாவட்டத்தில் முனிசிபல் கமிஷனராக ஒரு பெண்மணி. அவங்க சொல்கிறாங்க, எங்களுடைய அப்பாவை நான் கௌரவப்படுத்த வேண்டும், அவர் ஊரை எல்லாம் சுத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார், அவரை கௌரவப்படுத்த வேண்டும் என்பதற்காக நான் முயற்சி எடுத்து படித்து இந்த பொறுப்புக்கு வந்திருக்கிறேன்னு சொன்னார். அதை போல சாதித்த பெண்கள் நிறைய செய்திகளை அவர் சொல்லியிருக்கின்றார். பெண்கள் சாதிப்பவர்கள், அவர்களே நிறைய சாதித்திருக்கிறார்கள் என்பதை எடுத்துக்காட்டி ஆணித்தரமாக பேசியிருக்கிறார். இதுக்கு பதில் சொல்லணும், வருகிறார். அதற்கு சரியான பதிலை சொல்வதற்கு கோவை தனபால். கிராமத்திலே ஏழைகள் எல்லாம் இலவச ரேஷனுக்காக காத்திருக்கிறார்கள், நகரத்திலே பெண்கள் எல்லாம் புதிய புதிய ஃபேஷனுக்காக காத்திருக்கிறார்கள். தேர்தலிலே தோல்வியுற்ற அரசியல்வாதிகள் எல்லாம் மீண்டும் ஒரு எலெக்ஷனுக்காக காத்திருக்கிறார்கள். புதிதான திருமணமான ஜோடிகள் எல்லாம் குழு குழு சீசனுக்காக காத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த சேலம் மாநகரில் முத்தமிழ் அரங்கில் மட்டும்தான் எங்கள் நடுவருடைய முத்தமிழுக்காக காத்திருக்கின்ற கூட்டத்தை பார்க்கிறேன். சேலம் ரசிகர்களுக்கும் புதியுகம் தொலைக்காட்சி ரசிகர்களுக்கும் என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். நடுவர் அவர்களே, கவிக்கோ அப்துல் ரகுமானுடைய கவிதையோடு தொடங்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். தீக்குச்சி விளக்கை ஏற்றியது, தீக்குச்சி விளக்கை ஏற்றியது, எல்லோரும் விளக்கை வணங்கினர், பித்தன் கீழே எறியப்பட்ட தீக்குச்சியை வணங்கினார். ஏன் தீக்குச்சியை வணங்கிறாய் என்று நான் கேட்டேன். பித்தன் சொன்னான், ஏற்றப்பட்டதை விட ஏற்றி வைத்தது மேல்தானே என்று பித்தன் சொன்னார். அருமையான. இதை எல்லோரும் ஒத்துக்கொள்ளுகிறார்கள், எதிரணி தலைவரும் ஒத்துக்கொண்டு பேசிவிட்டுத்தான் அமர்ந்திருக்கிறார். என்ன பிரச்சனை? பேச்சாளர்களை அணியில போட்டா அவங்க அணியை பேசுவாங்க, ஒரு நடுவர் அணியில போட்டா இதுதான் பிரச்சனை, எங்க அணிக்கும் சேர்த்து பேசிடுவார். அவர் சொல்லிட்டார், தாய்மார்கள் அத்தனை பேரும் அன்று தொற்று இன்று வரை சாதிக்க வைப்பவர்களாகவே இருந்திருக்கிறார்கள் என்று ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்திருக்கிறார். சத்தியமான வார்த்தை தானே? நான் கேட்கிறேன், யோசனை பண்ணி பாருங்க. சிவாஜிக்கு ஒரு ஜீஜாபாய், காந்திக்கு ஒரு புத்துலிபாய், சுவாமி விவேகானந்தருக்கு ஒரு புவனேஸ்வரி தாய், ஹர்ஷனுக்கு ஒரு மாமல்ல தேவி, பாரதிக்கு ஒரு செல்லம்மா, இந்த பழனிக்கு ஒரு சங்கீதா. அதுல மாற்று கருத்தே இல்லை. அதை அவர் ஒத்துக்கொண்டிருக்கிறார். ஏனென்று சொன்னால், அன்று முதல் இன்று வரை பெண்கள் சாதிப்பதை விட சாதிக்க வைப்பவர்களாகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார்கள் என்று சொல்லுவதிலே மாற்று கருத்தே இல்லை. அவர் சொன்னாரு, ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் பெண் இருக்கிறாள் என்கின்ற பழமொழி தொன்று தொட்டே வருகிறது. அதனுடைய அர்த்தம் என்ன? ஆணோ பெண்ணோ சாதிப்பவன் ஒருவன் இருக்கிறான், சாதிப்பவனுக்கு பின்னால் ஒரு பெண் சாதிக்க வைப்பவளாக இருக்கிறாள் என்பதுதானே நிதர்சனம். அதில் மாற்று கருத்தை இல்லையே. யோசனை பண்ணி பாருங்க. காந்தியிடம் ஒரு கேள்வி கேட்டார்கள், நீ நேர்மையாக இருந்து எதை சாதித்தாய் என்று கேட்ட பொழுது மகாத்மா அழகாக பதில் சொன்னால், நேர்மையாக இருப்பதே ஒரு சாதிப்பது தானே என்று சொன்னார். அற்புதம் அற்புதம். இந்த மகாத்மாவை உருவாக்கியது யார்? புத்துலிபாய் தானே. அதைத்தான் நாங்கள் சொல்லுகிறோம். யோசனை பண்ணி பாருங்க. தென்னாப்பிரிக்காவிலே தன்னுடைய மாணவ சகாக்களோடு சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். நண்பர்கள் சொல்லுகிறார்கள், கொஞ்சம் மது சாப்பிடு, மது வேண்டாம் என்று சொன்னால் கொஞ்சம் மாமிசத்தையாவது சாப்பிடு, உன் உடல் வாக்குக்கு தகுந்தால் போர் கொஞ்சம் புஷ்டி வர வேண்டும் என்று சொன்ன பொழுது மகாத்மா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என் தாயிற்கு கொடுத்த சத்தியத்தை நான் மீற மாட்டேன் என்று சொல்லுகிறார். எல்லோரையும் போல நண்பர்கள் சொல்லுகிறார்கள், உங்க அம்மா எங்கேயோ இந்தியாவில் இருக்கிறா, தென்னாப்பிரிக்காவியா இருக்குது, இங்கிருந்து 2000 மைல் தூரத்தில் இருக்குது, பார்க்கவா போறாங்க என்று சொன்ன பொழுது காந்தி பதில் என்ன சொன்னார் தெரியுமா? 2000 மைல்கள் தூரத்தில் என் தாய் இல்லை, என் இதயத்திலேயே என் தாய் குடிகொண்டிருக்கிறார் என்று சொன்னார்.
இதுதான் சாதிக்க வைப்பது. சாந்தியை பற்றி அழகாக சொன்னார், நான் மறுக்கவில்லை. சாந்தி தடகள போட்டி 2006 ஆசிய விளையாட்டு போட்டியிலே வெள்ளிப்பதக்கம் வென்றார். இந்த உலகம் அவருக்கு வெள்ளிப்பதக்கம் கொடுத்த 10-20 மணித்துளிகளிலேயே ஒரு பரிசோதனை நடக்கிறது, பாலியல் பரிசோதனை. சாந்தி பெண் அல்ல, ஆண்மைக்குரிய எல்லா வகையும் இருக்கிறது என்று சொன்ன பொழுது வெள்ளிப்பதக்கத்தை பிடுங்கி வைக்கிறார்கள். எதிரணி தலைவர் சொன்னதை போல சாந்தி சாதிக்கக்கூடிய பெண் தான். கலைஞரும் 10,000 கொடுத்து விட்டு ஓடிய கால்கள் தானே என்று கொடுத்து விட்டார். ஆனாலும் சாந்தியால் மீண்டும் சாதிக்க முடியவில்லை. ஒரு பெண் சாதிக்க துடிக்கிறாள், ஆனால் சாதிக்க முடியவில்லை. சாந்தி என்ன சொன்னால் தெரியுமா? எனது மாணவர்கள் மூலமாக எனது கனவை வாழ விரும்புகிறேன் என்று சொல்லி சாந்தியை போல 1000 சாந்திகளை நான் உருவாக்குவேன் என்று சாதிக்க வைத்துக் கொண்டிருக்கிறாளே, அதுதான் எங்கள் அணிக்கு வாதான். சார், சேலம் மாவட்டம், இந்த செய்தியை சொல்லாமல் நான் செல்ல முடியாது. உங்களுக்கு தெரியும், மாரியப்பன் தங்கவேலு என்கின்ற பாரா ஒலிம்பிக்கிலே இந்த இந்திய தேசத்திற்காக தங்கப்பதக்கத்தை வென்றவர். உங்களுக்கு தெரியுமா? மாரியப்பன் தங்கவேலு என்ற பெயரையே எடுத்து விடுங்கள், என் பெயர் மாரியப்பன் சரோஜா என்று சொன்னார். பேட்டியிலே சொன்னார். ஏன் தெரியுமா? தங்கவேலு பாதியிலேயே விட்டு விட்டு போய்விட்டார். சரோஜா செங்கல் சூளையிலே கல் சுமந்து, ஏன் வீதி வீதியாக காய்கறி வித்து தன்னுடைய மகனுக்கு இப்படி ஒரு ஏற்பட்ட நிலைமையை மாற்றி அமைத்து இந்த இந்திய தேசத்திற்காக ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 முறை தொடர்ந்து பதக்கங்களை தன்னுடைய மகனை படிக்க வைத்திருக்கிறார் என்று சொன்னால், சரோஜா தங்கவேலு என்கின்ற தங்கத்தை துறந்தால் தன் மகனை தங்க மகனாக வளர்த்திருக்கிறாள் என்று சொன்னால், பெண்கள் சாதிக்க வைத்துக் கொண்டேதான் இருக்கிறார்கள், அது மாற்று கருத்தே இல்லை. உங்களுக்கு தெரியுமா, வைரலா வந்துட்டு இருக்குது, ஒரு வீட்டிலே அக்கா IPS அதிகாரி, தங்கச்சி IAS அதிகாரி. இது மாதிரி யாருக்கு கிடைக்கும்? நீங்க யோசனை பண்ணி பாருங்க. சுஷ்மிதா ராமநாதன், ஐஸ்வர்யா ராமநாதன், 2 மகள்களையும் உட்கார வச்சு அந்த தாய் பேட்டி கொடுக்கிறாள். என்னங்க பேர் இப்படி வச்சிருக்கிறீங்க அப்படிங்கும் போது சிரிச்சுட்டே சொன்னால், உலக அழகிகளாக சுஷ்மிதாவும் உலக அழகியாகவும் ஐஸ்வர்யா வந்தார்களே, அந்த பெயரை ஆசையாக வைத்தேன் என்று சொன்னார். அதை சொல்லிவிட்டு சொன்னார்கள், பெண்கள் சாதிக்க வைக்கிறார்கள் என்பதற்கு சொல்லுகிறேன். அந்த தாய் சொன்ன வார்த்தை, பெண்களுக்கு பெயர் வைப்பது மட்டுமல்ல பெற்றோரினுடைய கடமை, பெண்களுக்கு பெயர் வைப்பது மட்டும் தாயினுடைய கடமை அல்ல, இந்த சமுதாயத்தில் நல்ல பேர் எடுக்க வைப்பதும் ஒரு தாயினுடைய கடமை. அதைத்தான் நான் செய்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். உங்கள் பார்வையிலே சுஷ்மிதாவும் ஐஸ்வர்யாவும் சாதித்திருக்கிறார்கள், எங்கள் பார்வையிலே 2 பிள்ளைகளை ஒரு தாய் சாதிக்க வைத்திருக்கிறாள். இதுதான் நிதர்சனம். நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நீங்க இந்த செஸ் விளையாட்டுல பாருங்க, சர்வதேச செஸ் போட்டியில ஆண்கள் பிரிவில் பிரக்யானந்தா வெற்றி பெற்றிருக்கிறார், பெண்கள் பிரிவில் அவருடைய அக்கா வைசாலி வெற்றி பெற்றிருக்கிறார். அந்த 2 குழந்தைகளும் அழைத்து கொண்டு போகின்ற பொழுது ஒரு தாயை பார்த்திருப்பீர்கள், நாகலட்சுமி என்கின்ற தாய். கொஞ்சம் லேட் ஆயிருச்சுங்கிறதுக்காக அந்த அறைக்கு வெளியே உட்கார்ந்து அழுதுட்டு இருப்பாங்க. கேமரா படம் பிடிச்சிட்டே இருக்க, அந்த அம்மாவுக்கு தெரியாது, பரிதவிக்கும். கடைசியில் உள்ளே போட்டியில் அனுமதி பெற்றார்கள். போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. இறுதி போட்டியிலே அவர்கள் போட்டி போடுகின்ற பொழுது அந்த தாய் கண்ணை மூடிக்கொண்டால், அதை பார்க்க முடியாமல். மகன் வெற்றி பெற்று விட்டான். 2 மணி நேரம் மகனோடு செல்ஃபி எடுப்பதை பார்த்து கொண்டு அழுது கொண்டு ரசித்துக் கொண்டே இருந்தாள் அந்த தாய். அது மட்டுமா, அங்கே வெளிநாட்டில் உள்ள பல பெரிய பெரிய ஜாம்பவான் விளையாட்டு வீரர்கள்லாம் அந்த ஆட்டோகிராஃப் வாங்குறான் அந்த பிரக்ஞானந்தா. அந்த நம்ம தமிழன் ரொம்ப பெருமை, தமிழ்நாட்டுக்கே பெருமையாது. என்னுடைய பார்வையிலே பிரக்ஞானந்தாவும் வைசாலியும் சாதித்ததை போல தெரியவில்லை. அவர்கள் ஜாலியாக ஆட்டோகிராஃப் போட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அருகிலே கூட நிற்காமல் கடைசி வரியிலே நின்று அழுது கொண்டிருந்தாலே நாகலட்சுமி தாய், அந்த தாய் தான் சாதிக்க வைத்துக் கொண்டிருக்கிறாள். அவர்களுக்குத்தான் இந்த மகளிர் தினம் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது. இங்கே எதிரே அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், உங்களுடைய வெற்றிக்கு பின்னால் உங்களுடைய மனைவியோ உங்களுடைய தாயோ உங்களுடைய சகோதரியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சாதிக்க வைத்துக் கொண்டிருப்பவர்கள் தான் பெண்கள் என்று சொல்லி வியக்க வைத்த ரசிகர்களை வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சிறப்பு சிறப்பு கோவை தலபால். நிறைய செய்திகள். தன்னுடைய 2 மகள்கள் ஐஸ்வர்யா, சுஷ்மிதா, உலக அழகிகள், அந்த பெயரை தன்னுடைய மகள்களுக்கு வைத்தார்.
இந்த மகள்கள் எல்லாம் இந்த உயர் பதவியை சென்று அடைந்தார்கள். சாதிக்க வைத்தவர்கள் அவர்கள்தான் பெண்கள் என்பதை ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறாரு. இப்போ இதுக்கு பதில் சொல்லணும், சரியான பதிலை சொல்வதற்கு யார் வருகிறார்? இந்த சைடில் சரண்யா வருகிறார். வாங்க. உங்கள் ஊர். நல்ல மரத்தினாள், உள்ள உரத்தினாள், உடல் திறத்தினாள், சிறிய முரத்தினாள், புலியை துரத்தினாள் ஓர் தமிழ் பெண். அத்தகைய தமிழ் குடியில் பிறந்து பெண்கள் சாதிக்கிறார்கள் என்ற தலைப்பில் பேசுவதில் நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய புதுயுகம் தொலைக்காட்சி ரசிகர்கள் அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை சொல்லி, நடுவர் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை வகித்து விட்டு சென்றிருக்கக்கூடிய நம்முடைய சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்கள் இன்னைக்கு இந்த இடத்துல அருமையா நிகழ்ச்சியை துவங்கி வச்சுட்டு போயிட்டாங்க. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லணும். நம்முடைய சேலம் மாவட்டம் அழகான மலைகளால் சூழப்பட்ட ஒரு மாவட்டம். அதுல ஜருகு மலை அப்படிங்கிற ஒரு மலை இருக்கு. அந்த மலை கிராமத்துல 1 வருடம் 2 வருடம் கிடையாது, கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு மேலாக மின்சார வசதியே இல்லாமல் இருளடைந்து கிடந்த அந்த கிராமத்திற்கு ஒருத்தர் வந்தாரு. அந்த ஜருகுமலை அப்படிங்கிற ஊருக்கு இன்னைக்கு மின்சார வசதியை ஏற்பாடு செய்து கொடுத்து இருளடைந்து கிடந்த அவர்களுடைய வாழ்க்கையில் ஒளியேற்றி வைத்த ஒரு மனிதர். அவர் யார் என்றால் நம்முடைய சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்கள் தாங்க. சேலத்து மக்கள் இருக்கிறீங்க பாத்தீங்களா, கடல்னா முத்து, கடல்னா முத்து. நம்ம சேலம் மக்கள் அப்படினாவே செம்ம கெத்து, முத்து கெத்து. நடுவர் அவர்களே, நவீனத்துவமான இலக்கிய சிந்தனையால், தன்னுடைய உழைப்பால், தன்னுடைய திறமையால் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் கையில் வள்ளலார் நேசர் என்ற பட்டத்தை பெற்ற நடுவர் அவர்களே, உங்களுக்கு என்னுடைய வணக்கம். நடுவர் அவர்களே, இன்னைக்கு பட்டிமன்றத்திலையும் சரி, இன்னைக்கு மருத்துவ துறையிலும் சரி, இலக்கிய துறையிலும் சரி, அத்தனை துறையிலும் அருமையாக நீங்கள் சாதித்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனா ஒரே ஒரு விஷயத்தை நீங்க மறந்துட்டீங்க. வீட்டில் உங்களுடைய துணைவியார் காலையில எழுந்திருச்ச உடனே உங்களுக்கு பெட் காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்களா? நீங்க குளிச்சிட்டு வர்றதுக்குள்ள மணக்க மணக்க மல்லிகைப்பூ இட்லி கொண்டு வந்து கொடுக்குறாங்களா? அதையும் கொடுத்துட்டு நீங்க உங்க வேலைக்கு போயிட்டு மறுபடி வர்ற வரைக்கும் உங்களுடைய பிள்ளைகளையும் பார்த்து கொண்டு வீட்டையும் நிர்வாகிக்கக்கூடிய அந்த பெண் இன்று சாதிக்கிறாள் என்றுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா தான் மட்டும் சாதிக்கிறது இங்க பெரிய விஷயம் கிடையாது நடுவர்களே. தன்னை சேர்ந்தவர்களையும் சாதிக்கக்கூடிய ஒரு குடும்ப தலைவி இருக்கிறாள் என்றால் அதுதான் இங்க பெரிய விஷயம் நடுவர் அவர்களே. இதை என் பொண்டாட்டி கேட்டா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் அவளுக்கு. நான் அழைச்சிட்டு வராம போயிட்டேனே. சொல்லு நடுவர் அவர்களே, என்னுடைய வாழ்க்கையில நான் பள்ளிக்கூடம் போகும்போது பட்டிமன்றம் பேச்சு போட்டிக்கெல்லாம் போவேன். அப்ப என்னை சுத்தி இருக்கிறவங்க நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த நேரத்துக்கு போயே ஆகணுமா, ஒரு பொம்பளை புள்ள இந்த நேரத்துக்கு போயிட்டு வந்தா இந்த ஊர் உலகம் என்ன பேசும், இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நான் என்ன தெரியுமா சொன்னேன், என்னுடைய அம்மா கூட சொன்னாங்க, ஏன் கண்ணு இந்த நேரத்துக்கு போயிட்டு வந்த அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களா இப்படி சொல்றாங்க கண்ணு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நான் என்ன தெரியுமா எங்க அம்மா கிட்ட சொன்னேன், கம்மனு இருமா, இன்னைக்கு என் மேல் பள்ளி சொல்பவர்கள் யாரும் நாளைக்கு நான் வாழ்றதுக்கு வந்து வழி சொல்ல மாட்டாங்க, என் சாதனையை நான் தான் நிகழ்த்த வேண்டும் என்று சொன்னேன். நடுவர் அவர்களே, நான் கல்லூரிக்கு போனேன். என்னுடைய கல்லூரி முதல்வர் அம்மா, இந்த இடத்துல நான் அவங்களை சொல்லி ஆகணும், ஒவ்வொரு இடத்துக்கு பேச்சு போட்டிக்கு போகும்போதும் பணம் வேணும் இல்லையா, அங்க கூட்டிட்டு போறதுக்கு யாருமே இல்லை. அப்போ என்ன தெரியுமா பண்ணாங்க, நீ கவலைப்படாம போ, உனக்கு அத்தனை செலவுகளையும் நான் பார்த்துக்கிறேன்னு என்னுடைய கல்லூரி நிர்வாகத்திடம் பேசி கூடவே ஒரு ஆசிரியரையும் அனுப்பி வச்சு இன்னைக்கு என்னை சாதிக்க வைத்து அவர் சாதனை புரிந்திருக்கிறார் என்றுதான் நான் சொல்ல வேண்டும். நடுவர் அவர்களே, கடைசியில ஒரு விஷயம் சொல்லணும்னா, இங்க எத்தனை செல்லமாய் வளர்ந்தால் என்ன, எத்தனை சோம்பேறியாய் இருந்தால் என்ன, எத்தனை பொறுப்பற்று தெரிந்தால் என்ன, அத்தனைக்கும் முற்றுப்புள்ளி வைத்துவிடும் திருமதி என்னும் பதவி அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா எதிர்த்த வீட்டுக்காரி ஆம்பளை பிள்ளை பெத்தா முன்னால வீட்டுக்காரி குளவிக்கல்ல எடுத்து வயிற்றுலயே குத்திக்குவான்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கு எதிரி இன்னொரு பெண் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா என்னுடைய குடும்பத்தில் அப்படி கிடையவே கிடையாது நடுவர் அவர்களே. நான் ஒவ்வொரு இடத்துல பட்டிமன்றத்துக்கு போகும்போதும் என்னுடைய கணவனின் அம்மா
என்னுடைய மாமியார் எனக்கு தாயாக இருந்து என்னுடைய பிள்ளைகளை பார்த்து கொண்டு நீ போய் சாதிச்சுட்டு வான்னு சொல்லி அவர் வீட்டுல இருக்கிறாங்க அப்படின்னா அண்ணன் சொல்லலாம், அவங்க தானே உங்களை சாதிக்க வைக்கிறாங்க அப்படின்னு. நான் என்னை சாதிக்க வைப்பதே அவர்களுடைய மிகப்பெரிய சாதனை என்றுதான் நான் சொல்ல வேண்டும். நடுவர் அவர்களே, இங்க கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் பட்டி தொட்டி எங்கும் தன்னுடைய கவிதைகள் மூலமாக பரவி இருக்கிறார். அவர் அழகா தன்னுடைய தாயை பத்தி ஒரு கவிதை சொல்லி இருப்பார். 1000 தான் கவி சொன்னேன், அழகழகா பொய் சொன்னேன், பெத்தவளே உன் பெருமை ஒத்தவரி சொல்லலையே, காத்தெல்லாம் மகன் பாட்டு காகிதத்தில் அவன் எழுத்து, ஊரெல்லாம் மகன் பேச்சு உன் கீர்த்தி எழுதலையே, எழுதவோ படிக்கவோ ஏழாத தாய் பத்தி எழுது என்ன லாபம் ஒன்னு எழுதாம போனேனோ, எழுதவோ படிக்கவோ ஏழாத தாய் பத்தி எழுது என்ன லாபம் ஒன்னு எழுதாம போனேனோ, பொன்னையா தேவன் பெத்த பொன்னே குலமகளே, என்ன புறந்தல்ல இடுப்பு வழி பொறுத்தவளே, வைரமுத்து புறப்பான்னு வயிற்றில் நீ சுமந்ததில்ல, வைரமுத்து புறப்பான்னு வயிற்றுல நீ சுமந்ததில்ல, வயிற்றில் நீ சுமந்த ஒண்ணு வைரமுத்து ஆகிடுச்சு. கண்ணு காது மூக்கோட கருப்பா ஒரு பிண்டம் இடப்பக்கம் கடக்கையில என்னென்ன நினைச்சிருப்ப, கத்தி எடுப்பவனோ களவாட பிறந்தவனோ தரணியால வந்திருக்கும் தாசல்தார் இவன் தானோ, இந்த விவரங்க ஏதொன்னும் தெரியாம நெஞ்சூட்டி வளர்த்த ஒன்ன நினைச்சா அழுக வரும். கத கதன்னு களிக்கிண்டி களிக்குள்ள குழி வெட்டி கருப்பட்டி நல்லெண்ண கலந்து தருவாயே, தொண்டையில அதியரங்கும் சுகமான இளஞ்சூடு மண்டையில இன்னும் மசமசன்னு நிக்குதம்மா, கொத்தமல்லி வறுத்து வச்சு குறுமிளகா 2 வச்சு சீரகமும் சிறுமிளகும் சேர்த்து வச்சு நீர் தெளிச்சு கும்மி அரைச்சு நீ குழகுழன்னு வடிக்கையில அம்மி மணக்கும் அடுத்ததொரு மணமணக்கும், தித்திக்க சமைச்சாலும் திட்டிக்கிட்டே சமைச்சாலும் கத்தரிக்காய் நெய்வடியும் கருவாடு தேனொழுகும். நடுவர் அவர்களே, கடைசியில ஒரு வார்த்தை சொல்லுவார், வைகையில ஊர் முழுக வல்லோரும் சேர்ந்தழுக, வைகையில ஊர் முழுக வல்லோரும் சேர்ந்தழுக, கைப்படியா கூட்டி வந்து கரை சேர்த்து விட்டவளே, எனக்கொன்னு ஆனதுன்னா உனக்கு வேற பிள்ளையுண்டு, எனக்கொன்னு ஆனதுன்னா உனக்கு வேற பிள்ளையுண்டு, ஆனா உனக்கொன்னு ஆனதுன்னா அம்மா எனக்கு வேற தாய் இருக்கான்னு கேட்டாரா இல்லையா நடுவர் அவர்களே? சிறப்பு, மிக மிக சிறப்பு. இப்படி இவ்வளோ பெரிய கவிதையை ஒரு கைத்தட்டல், நல்ல பலத்த கைத்தட்டல் கொடுக்கும். வைரமுத்துக்காக, அந்த அம்மாவுக்காக, இவங்களுக்காக. நடுவர் அவர்களே, நீங்கள் எல்லாம் சொல்லலாம் அந்த தாய் தன்னுடைய மகனை சாதிக்க வைத்தார் என்று, ஆனால் உண்மையில் சொல்ல போனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்பட்ட அந்த குடும்பம் தன்னுடைய மகனை எந்த அளவிற்கு வளர்த்து ஆளாக்கி இருக்கிறது என்றால் அந்த தாயினுடைய மிகப்பெரிய சாதனையை இதுதான் என்று சொல்ல வேண்டும் நடுவர் அவர்களே. எனவே ஞாலம் கருதினும் கைகூடும் அடி நானும் அவனும் ஓர்கட்சி, காலம் ஒரு நாள் சொல்லட்டும் நான் இந்த சரண்யா ஒரு பெண்ணாக நான் கடலை எரித்த தீக்குச்சி என்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆஹா, வைரமுத்துவனுடைய தாயார் என்ன ஒரு அற்புதமான கவிதை! அதை கேட்க கேட்க ஒரு பரவசமான ஒரு கவிதை. வைகறை மேகங்கள் தான் அவர் எழுதின முதல் கவிதை தொகுப்பு, வைகறை மேகங்கள். நிறைய எடுத்துக்காட்டு. பெண்கள் எப்பொழுதும் சாதிப்பவர்கள், சாதிக்க வைப்பவர்கள். நான் மட்டுமா சொல்கிறோம், எல்லா கடவுளுமே பெண்களுக்கு பலவிதமாக இடம் கொடுக்குறாங்க, அற்புதமாக பேசியிருக்காங்க. வாங்க இதுக்கு பதில் சொல்லணும். காளிதாஸ். திததத்த தித்த திதாதை தாத துத்தி தத்திதா, திததத்த தித்த திதிதித்த தேதுத்து தித்தி தத்தா, திததத்த தித்தத்தை தாததி தேதுதை தாத தத்து, திததத்த தித்தி திதிதி திதிதுதி தத்ததே என்று தாவரிசையில் கூட பாடல்களை பாட முடியும் என்று நிரூபித்து காட்டிய அருணகிரி நாதர் போன்ற புலவர்களை தந்த என் தாய் தமிழ் அன்னைக்கு முதற்கண் வணக்கம். நற்றமிழ் நாயகர், வள்ளல் நேசன், குழந்தை நல மருத்துவர், மருத்துவத்துறையின் முடிசூடா மன்னன், இல்லை என்று வந்தவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் வாரி வழங்கிக் கொண்டிருக்கும் வள்ளல், முற்போக்கு சிந்தனையாளர், சிறந்த பாடகர், சிறந்த பேச்சாளர், சிறந்த எழுத்தாளர், இப்பட்டிமன்றத்தின் நடுவர் ஐயா அவர்களுக்கு என் இதயம் கனிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சேலத்துக்குள்ள நுழையும் போதே என்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு வந்தேன், என்னய்யா மாம்பழம் வாசனை அடிக்குது அப்படின்னு. யோ சும்மா கதை விடாதையா, மாம்பழம் சீசனே இல்லையா அது அப்படின்னாரு.
இப்போ மாம்பழம் சீசன் சொல்லலையா, சேலத்துக்குள்ளே நுழையும் போது இந்த மக்கள் பேசுகிற பேச்சு குணநலன்கள் அனைத்துமே மாம்பழம் போல ரொம்ப இனிப்பாக இருக்குது ஐயா அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அந்த மாதிரி இருக்கிற சேலம் மக்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம உலகத்தில் வந்து பாருங்க, பஞ்சபூதங்கள் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் எப்படி இந்த பஞ்சபூதங்கள் உலகத்தை இயக்கி கொண்டிருக்கிறதோ அதை போல தான் பெண்களுக்குள்ள தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, பொறுமை, சகிப்புத்தன்மை, அடக்கம் இவை அனைத்தும் பெண்களை ஆண்டு கொண்டிருக்கிறது. அந்த ஆண்டு கொண்டிருப்பதால் தான் நம்மையும் ஆட்டி வைத்து கொண்டிருக்கிறது என்பதுதான் என்னுடைய வாதம். ஒரு பெண்ணு பவானியா, புதுக்கோட்டை அக்கா ஊர் தான், புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிறாங்க. அவங்க பேர் பவானியா. அவங்க வீட்டில் வந்து மொத்தம் 4 பொண்ணுங்க. 4 பொண்ணுங்கள்லாம் அவங்க அம்மா வந்து வெளியிலே போக முடியாதான், எந்த ஃபங்க்ஷனும் கூப்பிட மாட்டாங்களாம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், அந்த அம்மா ஏதாவது தொட்டா அந்த வீட்டில் இருக்கிறவங்களும் பொம்பளை புள்ளியாக பிறக்குமா. அந்த மாதிரி ஒரு நிலைமையில் அந்த அம்மா பவானியாவை படிக்க வைக்கிறாங்க. படிக்க வைக்கும்போது அந்த பிள்ளைக்கு தமிழ் மீடியத்தில் தான் படிக்க வைக்கிறாங்க. இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வைக்கிற அளவுக்கு வசதி இல்லை. ஏன்னா அவங்க தினக்கூலிக்கு போகிறவங்க. தினம் தினம் கிடைக்கிற அந்த கூலியில் தான் அந்த குழந்தைய படிக்க வைக்கிறாங்க. அந்த குழந்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படித்து வருது. அதுக்கு மேற்கொண்டு என்ன படிக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா வீட்டில் 2 பேருமே படிக்கலை. மேற்கொண்டு என்ன படிக்கிறதுனே தெரியல. அப்போது சாந்தி டீச்சர்னு ஒரு டீச்சர் இருந்தாங்க ஐயா. அந்த சாந்தி டீச்சர் என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் டிஎன்பிஎஸ்சின்னு ஒன்று இருக்குது, அந்த டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 1லேருந்து குரூப் 4 வரைக்கும் இருக்குது, அதை உட்காந்து படிமா, உங்கள் வீட்டில் இருக்கிற வறுமையை நீங்கள் ஒழிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, என்ன அதுக்கு படிக்கணும்னு கேட்குறாங்க. நீங்கள் 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரை இருக்கிற தமிழ் புத்தகத்தை படிங்க, தமிழ் மீடியத்தில் இருக்கிற சயின்ஸை படிங்க, மேக்ஸை படிங்க, சோசியல் சயின்ஸை படிங்கன்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் சொல்கிறாங்க. அதே மாதிரியே அந்த அம்மா படிச்சுக்கிட்டே வருது. படிச்சுக்கிட்டே வந்த உடனே குரூப் 1 எழுதுது ஐயா. குரூப் 1 ஃபஸ்ட் அட்டம்ப்டில் அந்த பொண்ணு கிளியர் பண்ணிடுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் மெயின்ஸ் எக்ஸாம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த மெயின்ஸ் எக்ஸாமுக்கு ரொம்ப நிறைய படிக்கணும். அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, சென்னைக்கு கிளம்பி போகிறாங்க. சென்னையில் மனிதநேயம் அகாடமின்னு ஒன்று இருக்குது, சைதை துரைசாமி நடத்துகிறாரு. அந்த அகாடமியில் ஃப்ரீ கோச்சிங்கு, ஃப்ரீ சாப்பாடு எல்லாமே கொடுக்குறாங்க. அங்கே அந்த அம்மாவை போய் விட்டுட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு வந்துடுறாரு. அந்த பெண்ணால் அங்கே இருக்க முடியல, பவானியால் அங்கே இருக்க முடியல. ஏன்னா டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அம்மா கூடயும் அப்பா கூடயும் அட்டாச்மெண்ட்டோட இருந்தவங்க திடீர்னு ஒரு சென்னையில் போய் ஒரு இடத்துல தெரியாத இடத்துல விடும்பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒன்றுமே தெரியல. அப்போது சரண்யா, ரம்யா அப்படின்ற 2 பொண்ணுங்க அங்கே படிச்சுட்டு இருக்காங்க. அந்த 2 பொண்ணுங்களை வந்து, பவானியா நீ கவலைப்படாத, நாங்கள் இருக்கோம், நீ என்னென்ன படிக்கணும் என்னென்ன படிக்கக்கூடாது இதெல்லாம் நீ கவர் பண்ணு, நீ பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு அவங்களுக்கு கைட் பண்ணுறாங்க. அப்படி கைட் பண்ணும்போது குரூப் 1 கிளியர் பண்ணுறாங்க, டிஎஸ்பி ஆகுறாங்க. டிஎஸ்பின்னு என்ன தெரியுங்களா, டெப்யூட்டி சூப்பரண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ். டிஎஸ்பி போஸ்டிங் வாங்குறாங்க. டிஎஸ்பி போஸ்டிங் வாங்குறதுக்கு மெயின் முதற் காரணம் யார் தெரியுமா, அவங்க அம்மா சாந்தி என்ற டீச்சரு, சரண்யா, ரம்யா, இந்த 4 பேரும் தான் காரணம்ன்றத அவங்க பேட்டியில் அடித்து சொல்கிறாங்க. இன்றைக்கி கூட நீங்கள் யூடியூப்பில் போய் ஓப்பன் பண்ணி பாருங்கள், பவானியாவுடைய சாதனைகள் எடுத்து பாருங்கள், சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சாதனையை பண்ணுறதுக்கு இப்போ உதவி செஞ்சது யாருன்னா பொண்ணுங்க, 3 பொண்ணுங்க மட்டும்தான். இதே மாதிரியே இன்னொருத்தர் என்னன்னு பார்த்தீங்கன்னா காமாட்சின்றவங்க வந்து 11ஆம் வகுப்பு படிக்கும்போதே வந்து ஐயா அவங்க வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிடுறாங்க. குடும்பத்தினுடைய வறுமை காரணத்தில் டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, பயந்துக்கிட்டு கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. எப்போ 15-16 வயசில் கல்யாணம் பண்ணி வச்சுடுறாங்க. அதுக்கப்புறம் 2 குழந்தைய பெற்றுக்கிறாங்க. 2 குழந்தையும் பெற்றதுக்கப்புறம் வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்கணும், ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய மாமியார் வந்து கைட் பண்ணுறாங்க, நீ இதை படி அதை படின்னு கைட் பண்ணுறாங்க. கைட் பண்ணும்போது அந்த அம்மா என்ன பண்ணுதுன்னா, 11th 12th வந்து டிஸ்கண்டினியூ இல்லையா, 11th 12th 2த்துமே டுட்டோரியலில் படிக்கிறாங்க. டுட்டோரியலில் படித்து 1088 மார்க் வாங்குறாங்க 12th வாங்கினது மட்டும் இல்லாமல் ஒரு டிகிரி ஒன்று பண்ணுறாங்க. டிகிரியும் கரஸ்பாண்டன்ஸில் முடிக்கிறாங்க. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிக்கிறாங்க. அப்போது ஒருத்தர் வந்து ஐடியா கொடுக்குறாரு, நீ டிஎன்பிஎஸ்சிலாம் படிச்சுனா நீ இங்கே மட்டும் தான் ஒர்க் பண்ணணும், சம்பளமும் கம்மி, நீ யூபிஎஸ்சி படிமா அப்படின்னு ஒருத்தர் கைட் பண்ணுறாங்க. கைட் பண்ணும்போது யூபிஎஸ்சி படிக்கிறாங்க. யூபிஎஸ்சி படித்து அவங்க வந்து எந்த போஸ்டிங் வராங்கன்னா, ஏசிபி, அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ். அவங்க முதல் போஸ்டிங் வாங்கினது குரூப் 4 ஐயா. தமிழ் டிஎன்பிஎஸ்சி எழுதி குரூப் 4ல் போஸ்டிங் வாங்குறாங்க. அது பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு யூபிஎஸ்சி எழுதுறாங்க. யூபிஎஸ்சி எழுதி அதில் ஏசிபியாக வாங்குறாங்க. ஏசிபி போஸ்டிங் வாங்குறாங்க. அதுக்கான மெயின் காரணம் அவங்களுடைய மாமியார். இவங்க சொல்கிறாங்க, சாதிக்கிறாங்க. சாதனை செய்வதாயா சாதனை, அடுத்தவனை சாதனையாளர்களாக மாற்றுவதுதாயா சாதனை. ஒரே போடு. அதாவது பெண்கள் சாதிக்க தூண்டுபவர்கள் என்பது நம்ம திருவள்ளுவர் கூட வந்து அழகாக ஒரு குறளை சொல்லியிருக்காரு. தற்காத்து தற்கொண்டார்
பேணி தகைச்சான்ற சொற்காத்து சோர்விலால் பெண். தன்னையும் கற்பு நெறியில் காத்து கொண்டு தன்னுடைய கணவனையும் காப்பாற்றி தனக்கு வரும் புகழையும் காத்து உறுதி தளராமல் வாழ்பவளே பெண். திருவள்ளுவர் ஒரே குரல் அடிச்சுட்டு நொறுக்கிட்டாருங்க. பெண்ணுனா இப்படிதான், உறுதி தளராம இருந்தா அவ சாதிச்சிருவா அப்படின்றத தெல்ல தெளிவாக சொல்லி காட்டிட்டார். இந்த அருமையான வாய்ப்பை தந்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையாக பேசிட்டாரு காளிதாஸ். சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கங்க மாதிரி பேச பேச வரும். ஆனால் இந்த முதல் 2 பாட்டை சொன்னியே, எனக்கு அது ரொம்ப அப்பா ஆச்சரியமான விஷயம் அது பாட்டு. இப்போ இதுக்கு பதில் சொல்லணும். வாங்க ஆரூர் சினேகா, வாங்க வாங்க. வளர்ந்து வரும் மொழிகளுக்கு மத்தியில் வளர்ந்தே பிறந்த செம்மொழியில் சிறந்த என் தாய் தமிழை வணங்கி தொடங்குகிறேன். திரு ஆரூர் தமிழச்சியின் அன்பு வணக்கங்கள். சேலம் மாங்கனியின் இனிப்புக்கு இம்மி அளவும் குறையாத கனிவான குணம் கொண்ட மனத்தாலும் குணத்தாலும் சிறந்த சேலம் மக்களை வணங்கி தொடங்குகிறேன். நான் தயவு செஞ்சு எல்லா பெண்களுக்கும் சொல்றேன், யாருமே நான் இந்த ஆணை திருத்திடுவேன், நான் இந்த ஆணை மாத்திடுவேன், நான் இவனை வளர்த்துடுவேன், தயவு செஞ்சு நம்பாதீங்க. திருந்தவே கூடாதுன்னு முடிவு பண்ணி உட்கார்ந்துருக்க தெய்வத்தை அந்த தெய்வமே இறங்கி வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. இதுல நீங்க போய் என்ன பண்ண போறீங்க? இதுல சாதிக்க வைப்பவர்கள் பெண்களேன்னு பேசுறதா எனக்கு ஒன்றும் புரியல. வாழ்க்கையை எப்படி வாழணும் நீங்க சொல்லுங்க சார். வாழ்க்கையை எப்படி வாழணும்? அது போக்கிலே அப்படியே வாழ வேண்டியதா, எது வந்தாலும் வரட்டும் அப்படின்ட்டு. அப்படிதான் பிடிச்ச மாதிரி வாழணும்ல, வரதை ஏத்துக்கிட்டு பிடிச்ச மாதிரி வாழணும். ஆனா இங்க பிரச்சனை என்ன? யாருக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்? ஒரு பெண் அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும், அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும், கூட பிறந்ததுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும், ஒண்ணு விட்ட அத்தைக்கு பிடிச்ச மாதிரி கூட வாழணும். ஆனா பாருங்களேன், கடைசி வரைக்கும் அவளுக்கு பிடிச்ச மாதிரி வாழ முடியறதே இல்ல. தத்துவம் தான் தத்துவம். ஒரு காலத்துல இப்படி இருந்த கொடுமையெல்லாம் மாறி ஏதோ இப்பதான் திருந்தி மகளிர் தினத்துக்கு பூக்கள் கொடுத்த காலம் போய் புத்தகம் கொடுக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கும். இன்னைக்கு மறுபடி பெண்கள் சாதிக்க தான் வைக்கிறாங்க. பேக்ரவுண்ட் மியூசிக்லயே அவங்க பெரிய ஆள் ஆயிருவாங்கன்னு பேசுறதெல்லாம் ஒன்றும் நியாயமா இல்லை நடுவர்களே. ஒன்று யோசிச்சு பாருங்களேன், ஒரு காலத்துல 3000 ஸ்கொயர் ஃபீட்ல வீடு இருந்தாலும் 300 ஸ்கொயர் ஃபீட்ல இருக்க கிச்சனுக்குள்ள கூட என்ன சமையல் செய்யறதுன்னு முடிவு பண்ற உரிமை பெண்களுக்கு கிடையாது. சரவணபவன் சர்வர் மாதிரி அவர் ஆர்டர் போடுவார். காலையில பூரி செஞ்சு வச்சிரு, மதியம் பிரியாணி செஞ்சு வச்சிரு, நைட்டுக்கு சூடா கல் தோசை செஞ்சு வச்சிரு, மனசுல பெரிய மைசூர் மகாராஜா நினப்பு. இப்படியெல்லாம் ஆர்டர் போட்டு தான் சமைக்கக்கூடிய சமையலை கூட என்ன சமைப்பதுன்னு முடிவு பண்ண உரிமை இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்தது ஒரு காலம் சார். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லைங்க. எண்ணில்லா துறையிலும் பெண்ணில்லா துறை இல்லை என்ற அளவுக்கு ஒவ்வொரு துறையிலும் இன்னைக்கு பெண்கள் வளர்ந்திருக்காங்கன்னு கூட சொல்ல முடியாது. ஒவ்வொரு துறையையும் பெண்கள் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் சொல்லணும். சூப்பர் சூப்பர். செய்தியாளர் அனிதா சம்பத்தை நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி போட்ட பதிவு பண்ணியிருக்காங்க சார். காலேஜ் படிக்கும்போது 6 மாசம் எந்த வீட்டில் தங்குறது, நான் தங்குறதுக்கு கூட வீடு இல்லாமல் கஷ்டப்பட்டிருக்கேன். ஆனால் இன்னைக்கு சென்னையில் என்னுடைய 2வது சொந்த வீட்டுக்கு நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறேன்னு ஒரு பெண் சொல்றான்னா, வீடே இல்லாத நிலைமை மாறி இன்னைக்கு அவளுடைய குடும்பத்துல பொருளாதார வளர்ச்சி அடைந்து தன்னுடைய சொந்த வீடை சென்னையில வாங்குற அளவுக்கு ஒரு பெண் வளர்ந்துருக்கானா, அது இல்லையா வெற்றி? நம்ம அதை எப்படி குறைச்சு சொல்லிட முடியும் சார்? இங்க என்ன தெரியுமா பிரச்சனை? ஒரு பெண் நல்ல அம்மாவா இருந்தா அழகு, ஒரு பெண் தங்கையா இருந்தா அழகு, நல்ல மனைவியா இருந்தா அழகு, நல்ல சகோதரியா இருந்தா அழகு, நல்ல காதலியா இருந்தா அழகு, அடுத்தவங்களுக்காக விட்டு கொடுத்து தியாகம் செய்யறவளா இருந்தா பேரழகு. இப்படியெல்லாம் சொல்லுவாங்க, நம்பிராதீங்க. உண்மையாவே எது தெரியுமா அழகு? உண்மையாவே எது தெரியுமா சார் அழகு? நான் பிறந்தேன், வளர்ந்தேன், 4 பேரை வளர்த்து விட்டேன்னு வாழ்ற வாழ்க்கையை விட ஒரு பொண்ணோட கல்யாணத்தை எப்படி நடத்துறதுன்னு அப்பா தயங்கி நிற்கும் போது பொருளாதார செலவுக்கு எடுத்து கொடுத்து, இந்தாங்கப்பா கஷ்டப்படாதீங்க நீங்க நடத்துங்கன்னு தன்னுடைய கல்யாணத்துக்கு தானே செலவு செய்யற அளவுக்கு ஒரு பெண் இருக்கால. தன்னுடைய கல்யாண செலவை மட்டும் இல்லைங்க, தன்னுடைய முதல் குழந்தையை பிரசவிக்கும் போது அந்த முதல் பிரசவத்தை பிறந்த வீட்டில் நடத்துறதா புகுந்த வீட்டில் நடத்துறதான்ற பஞ்சாயத்துக்கெல்லாம் இடமே கொடுக்காம, நீங்க யாரும் கஷ்டப்பட வேணாம், என்னுடைய பிரசவ செலவை என்னுடைய செலவிலே பார்த்து கொள்கிறேன்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு பெண்கள் வளர்ந்துருக்காங்கன்னு சொன்னா அது இல்லையா சார் சாதனை? இன்னைக்கு நம்ம அதெல்லாம் குறைச்சு பேச முடியுமா சார்? ஒலிம்பிக்ல நமக்குன்னு ஒரு சாதனையை படைச்சிட மாட்டோமான்னு இந்தியாவே ஏங்கி நிற்கும் போது
பளு தூக்கும் போட்டியில 110 கிலோ 130 கிலோன்னு ஆக மொத்தம் 240 கிலோவை பளு தூக்கும் போட்டியில தூக்கி இந்தியாவுக்குன்னு வெண்கல பழக்கத்தை வாங்கி கொடுத்தா கர்ணன் மல்லீஸ்வரி. அவ வாங்கி கொடுத்தப்ப ஒரு கவிஞர் அழகா சொன்னார், மல்லேஸ்வரி தூக்கியது எடைக்கற்களை மட்டுமல்ல, மல்லேஸ்வரி தூக்கியது எடைக்கற்களை மட்டுமல்ல, இந்தியாவின் மானத்தையும் சேர்த்துத்தான் சொல்றான்னா இன்னைக்கு பெண்கள் அந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்க சார். இன்னைக்கு கேரளாவில் திருவனந்தபுரத்துல LBS கல்வி நிறுவனத்துல 42 பெண்கள் சேர்ந்து உருவாக்கிய ஒரு பிரம்மாண்ட படைப்பு என்ன தெரியுங்களா? என்னது? VSAT அப்படிங்கிற இந்தியாவின் உருவாக்கப்பட்ட முதல் செயற்கைக்கோள், பெண்களால் உருவாக்கப்பட்ட செயற்கைக்கோள்ன்ற பெருமையை 42 பெண்கள் இந்தியாவுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா, இன்னைக்கு பெண்கள் சரியான நேரம் வரட்டும் பார்த்துக்கலான்னு காத்திருக்கிற பெண்கள் இல்ல, சரியான நபர்கள் வரட்டும் கை தூக்கி விடுவாங்கன்னு காத்திருக்கிற பெண்கள் இல்ல, கிடைக்கக்கூடிய நேரத்தை சரியாக பயன்படுத்தும் திறமை படைத்த பெண்கள். அவர்கள் சாதிப்பவர்களே என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. வாழ்க்கை வாழ்வதற்கே, நம் வாழ்க்கை நாம் வாழ்வதற்கே என்று கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு புதுமையான கோணத்தில் இந்த தலைப்பை அணுகி அதை சிறப்பாக நிறைவு செய்திருக்கிறார் ஆகூர் சினேகா. வாழ்க்கை நம் கையில்தான், அதை நாம் வாழ்ந்து பார்த்து விட வேண்டும். இந்த பக்கத்தில் மட்டும் ஒருவர் இருக்கிறார், புதுக்கோட்டையிலிருந்து பாரதி. உலகெங்கும் உள்ள புதியுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் இந்த அரங்கத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் இலக்கிய சுவைஞர்கள், பேச்சாளர் பெருமக்கள், நற்றமிழ் நாயகர் நடுவர் பெருமானார் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை சொல்லி என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். பெண்கள் சாதிப்பவர்களா அல்லது சாதிக்க வைப்பவர்களா? அதிலும் முன்னாடி இன்னும் ஒரு சொல் கூட சேர்த்திருக்கிறார்கள், இன்றைய பெண்கள் என்கின்ற ஒரு கருத்து. நமக்கு விவாதத்தில் இன்னைக்கு இருக்க வேண்டிய செய்தி என்பது, இன்றைய பெண்கள் வெறுமனே அவர்கள் மட்டும் சாதித்துக் கொண்டிருக்கிறார்களா, இல்லை தன்னை சுற்றி இருப்பவர்களையும் சாதிக்க வைத்துக் கொண்டிருப்பார்களா கொண்டிருக்கிறார்களா என்றுதான் கேட்க வேண்டுமே தவிர, எதிரணியிலிருந்து வந்த 3 பேர்ல 2 பேர் ஏற்கனவே எங்க அணிக்கு வந்தாச்சு, அங்க கூட்டணி உடைஞ்சிருச்சு. நீதிபதி அவர்களே, சாதிப்பவர்கள் என்றால் ஏதோ சமுதாயத்தில் பெரிய ஒரு விழிப்புணர்வு உள்ளவர்கள் என்றும், மற்றவர்களை சாதிக்க வைப்பவர்கள் என்றால் ஏதோ சமுதாயத்திலே எதற்குமே அவர்கள் தகுதி இல்லாமல் ஏமாந்து கிடப்பவர்கள் போலவும் ஒரு தோற்றத்தில் அவங்க 2 பேரும் பேசியிருக்காங்க. நாங்கள் எங்கள் வாழ்க்கையை வாழுகிறோம், நாங்கள் எங்கள் வாழ்க்கை. ஏம்மா, நீதாம்மா உன் வாழ்க்கையை வாழ போற, உன் செருப்பை நீ தான் போட போற, உன் புடவையை நீ தான் கட்ட போற, உன் வாழ்க்கை நீ தான் வாழ போற. எங்களை யாரும் இதுவரைக்கும் எல்லோரும் அப்படியே பிடித்து வைத்திருக்கிறார்கள், அமுக்கி வைத்திருக்கிறார்கள். அதெல்லாம் முடியாது. எந்த காலத்திலையும் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, யாரும் யாரையும் தாழ்த்தி வைக்கவும் முடியாது, யாரும் யாரையும் அழுத்தி வைக்கவும் எந்த காலத்திலையுமே முடியாது. அவரவர்களுக்குள்ள திறமை என்று சொன்னால் அதுல மேல வருவார்கள், அது வேற விவாதம். ஆனால் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு என்னன்னா, பெண்களுடைய அந்த தகுதி, திறமை, வல்லமை எப்படி? அவர்கள் நினைத்தால் சாதிப்பார்கள். தாய்க்கு இருக்கக்கூடிய பொறுமை பெரிய விஷயம், பூமியை விட மிஞ்சக்கூடியவள். அப்பேற்பட்ட பெண்கள் இன்னைக்கு எவ்வளவு விழிப்புணர்வா இருக்காங்க தெரியுமா? அந்த காலத்துல ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு இன்னைக்கு இருக்க பெண்களுக்கு வர்றேங்க. பெரிய புராணத்திலே பெண்களை எல்லாம் மனையறத்தின் வேர் என்று குறிப்பிடுகின்றார் சேக்கிழார் பெருமான். எப்படி என்றால், அத்தனை நாயன்மார்களையும் முன்னே நிறுத்திவிட்டு அவர்கள் அதனுடைய அடிநாதமாக, அடிப்படையாக, அடித்தளமாக, ஒரு மரத்துக்கு வேர் எப்படி அடிப்படையாக இருக்குமோ அப்படி தன்னை உள்ளுக்குள்ளே அழுத்தி கொண்டு மிகப்பெரிய ஒரு ஆன்மீக புரட்சிக்கு வித்திட்டார்கள் என்று அந்த காலத்திலே பெரிய புராணத்திலே அவ்வளவு பெண்களையும் குறிப்பிட்டார்கள். இது அந்த காலத்து அளவுக்கு சரி. ஆனால் இந்த காலத்து பெண்கள் எப்படி தெரியுங்களா? தானும் அங்கே வேர் என்பதை வெளிப்படுத்தி விட்டுத்தான் மற்றவர்களை உயர்த்தி கொண்டு இருக்கின்றார்கள். ஒரு விஷயத்தை சொல்றேன். கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி வட இந்தியாவில் டெல்லி பக்கத்துல லக்ஷ்மி அலோக்ன்ற ஒரு பெண்ணு, அந்த பெண்ணுக்கு ஒரு காமுகன் அப்பப்ப டார்ச்சர் கொடுத்துட்டே இருந்துட்டு அந்த பொண்ணுகிட்ட காதலிக்கணும்னு வற்புறுத்திக்கிட்டே இருந்தான். இந்த பெண் அந்த காதலை ஒத்துக்கல, அவளுக்கு பிடிக்கல, முடியாதுன்னு சொல்லி மறுத்த போது அவன் ஒரு நாளைக்கு ரொம்ப கோபமாகி அவ முகத்துல ஆசிட்டை வீசிட்டான். ஆசிட் வீச்சுக்கு ஆளான அந்த பெண்ணு, அதுக்கு முன்னாடி இந்த உலகம் எப்படி பார்த்தது? முகம் கோரமாகி விட்டால் அந்த பெண் தலை காட்ட மாட்டாள் என்கின்ற ஆணவத்துல தானே அவன் அப்படி பண்ணினான்.
லக்ஷ்மி தான். ஆனால் அந்த லக்ஷ்மி என்ன தெரியுமா செஞ்சாங்க? வெளியில் வந்தார்கள். இதோ இதுதான் என்னுடைய நிஜ முகம் என்று இந்த உலகத்திற்கு காட்டினார்கள். அதுவரைக்கும் லக்ஷ்மி சாதித்த பெண். அடுத்ததா லட்சுமி செஞ்சதுதான் மிகப்பெரிய சாதனை. என்ன தெரியுங்களா? தன்னை போலவே ஆசிட் வீச்சுக்கு பாதிப்புக்கு உள்ளான இன்னும் 4-5 பெண்களை ஒன்றாக சேர்த்து கொண்டார்கள். ஆக்ராவிற்கு பக்கத்திலே ஒரு பெரிய உணவகத்தை திறந்து வைத்து அந்த உணவக வியாபாரத்தை முகத்தில் ஆசிட் வீச்சினால் பாதிக்கப்பட்ட பெண்களாக சேர்ந்து மிக வெற்றிகரமாக நடத்தி ஒரு ஃபேஷன் ஷோவையும் நடத்தி முடித்தார்களே. லக்ஷ்மி முதலில் செய்தது சாதனை, பின்னால் செய்ததுதான் சாதிக்க வைத்த மிகப்பெரிய சாதனை. இந்த தேசத்துல நடந்துச்சுங்க, நம்ம நாட்டுல நடந்திருக்குல்ல. இந்திரா நூயின்னு ஒரு அம்மா, இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்கள் தான். பெப்சிகோ கம்பெனியினுடைய சிஇஓவாக உயர்ந்தார்கள் அமெரிக்காவில். அவங்கள்ட்ட கேட்டாங்க, எப்படி நீங்க சமாளிக்கிறீங்க, இவ்வளோ பெரிய பொறுப்புள்ள ஒரு பதவியில இருக்கீங்க, குடும்பத்தையும் நீங்க பாத்துக்கிறீங்களே அப்படின்ன போது அவங்க சொன்னாங்க அழகா ஒரு வார்த்தை, எல்லாம் ஸ்விட்ச் தான். அது என்னம்மா சுவிட்ச் அப்படின்னா, ஆபீஸ்ல இருக்கிற வரைக்கும் நான் சிஇஓ, அங்கே இருந்து கார் ஏறி நான் வீட்டுக்குள்ள வந்துட்டா குடும்ப தலைவி என்கின்ற சுவிட்சுக்கு மாறி விடுவேன் என்று அவங்க பதில் சொன்னாங்க. அங்கே இருக்கிற பதவியையும் விட்டு கொடுக்கல, இங்க இருக்கிற பிள்ளைகளையும் விட்டு கொடுக்கல. இல்ல பெருமக்களே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் சொன்னதுங்க. பெண் எப்படிப்பட்டவள் தெரியுமா? நாற்குணமும் நாற்படையாம், ஐம்புலனும் நல்லமைச்சாம், ஆர்க்கும் சிலம்பே அணிமுரசாம், வேற்படையும் வாளுமே கண்ணாம், வதன மதி குடை கீழ் ஆளுமே பெண்மை அரசு என்று நளவெண்பா குறிப்பிடுகிறது என்று சொன்னால், ஒரு பெண்ணே ஒரு தனி ராஜாங்கம். அவளுக்கு யாரும் பெருசா பெருமை சேர்க்க வேண்டாம், பட்டம் சேர்க்க வேண்டாம். இன்னும் கூட இப்படி சுருக்கமா சொல்லி முடிக்கிறேங்க. கோயில்ல இப்ப மாசி மாசம், பங்குனி மாசம் ஊரெல்லாம் திருவிழா, தேரோட்டம், தெப்பம் அட்டகாசமா எல்லா இடத்துலயும் நடக்குது இல்லைங்க. இந்த தேரும் தெப்பமும் திருவிழாவும் யாருக்காக? கோயிலுக்குள்ள இருக்கிற மாரியம்மனும் காளியம்மனும் முருகப்பெருமானும் நம்மள்ட்ட கேட்டாங்களா? இல்ல. நாம கும்பிட்டாலும் கும்பிடாட்டியும் கொண்டாடினாலும் கொண்டாடாட்டியும் தெய்வத்தினுடைய பெருமை ஒரு நாளும் குறைய போறது கிடையாது. இந்த கொண்டாட்டமும் இந்த திருவிழாவும் எதுக்காக தெரியுமா? நம் மனதை ஒழுங்குபடுத்துவதற்காக, நம் மனதிலே உற்சாகத்தை அதிகப்படுத்துவதற்காக, நமக்கு சமுதாய பார்வை வருவதற்காக பெரியவர்கள் உருவாக்கி தந்த சம்பிரதாயங்கள் தான் இந்த திருவிழாக்கள். அதுபோலத்தான் பெண்களும் கூட, நீங்கள் சாதனையாளர் என்கின்ற பட்டம் தருவீர்கள் என்றோ, பெரிய விருது கொடுப்பீர்கள் என்றோ, மேடையில் ஏற்றி வைத்து எல்லோரும் கைத்தட்டி பாராட்டுவார்கள் என்றோ எந்த பெண்ணும் வாழ்வது இல்லை. அது 2ஆம் பட்சம் தான் பெண்ணை பொறுத்தவரை. பெண் தான் நினைத்தால் தானும் சாதனையாளராக வருவாள். அதைவிட அவளுக்கு பெரிய பெருமையும் மகிழ்ச்சியும் எது என்றால், தான் முன்னேறுவதன் மூலமாகவும் தான் பின்னால் நிற்பதன் மூலமாகவும் ஒரு சமூகத்தை முன்னேற்றுவது, மற்றவர்களை சாதிக்க வைத்து மகிழ்ச்சி அடைவதுதான் பெண்ணுக்கு இருக்கக்கூடிய நிஜமான பெருமை என்று நல்ல தீர்ப்பை நீங்கள் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆஹா, சர்க்கரை பந்தலில் தேன்மாரிம்பாங்க, அந்த மாதிரி நல்ல ஒரு தமிழ் மாறி. மாறினா மழை, அற்புதம். இறுதி பேச்சுன்னா அப்படிதான் இருக்கணும். நிறைவான பேச்சு, சிறப்பான பேச்சு. புதுகை பாரதி. 2642 மருத்துவ அலுவலர்கள் எம்ஆர்பி மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதில் ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு மருத்துவ அலுவலர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். இது ஒரு சாதனை தான். பெண்கள் உலகம். ஒரு காலத்தில் பெண்களே படிக்கக்கூடாது என்று இருந்த இந்த உலகத்திலே, இந்த சமுதாயத்திலே இன்றைக்கு ஆண் பிள்ளைகளை விட பெண் பிள்ளைகள் சாதிக்கிறார்கள். என்னுடைய பள்ளி ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், ராஜமூர்த்தி சந்திக்கும் போது சொல்கிறார்கள், பெண் ஆசிரியர்கள் சரி ஆண் ஆசிரியர்கள் சரி, உன்னை போன்ற மருத்துவர்களை உருவாக்கிவிட்டு அவர்களெல்லாம் இன்றைக்கு நீ ஒரு தமிழ்நாடு அளவிலே ஒரு பொறுப்பிலே இருப்பது எங்கள் பள்ளிக்கு பெருமை, எங்களுக்கு பெருமை, இதைவிட பெருமை எங்களுக்கு வேறு எதுவே இல்லை என்று சொல்லுகின்ற பொழுது அவர்கள் உண்மையாக ஆத்மார்த்தமாக மகிழ் அடைகிறார்கள். அதே போல் என்னுடைய சகோதரி, என்னுடைய மூத்த சகோதரி தெரியும் உங்களுக்கெல்லாம், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய மனைவி. அவங்க நான் 6ஆம் வகுப்பு படிக்கும்போது கல்யாணம் ஆகி போயிடுச்சு. அவங்க என்கிட்ட அதிக நாள் இல்லை, அதாவது எங்கள் ஒன்றா இல்லை அவங்க கூட. நான் சொன்ன எங்கள் அம்மா என்னை 2.5 வயசுலேயே எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. என்னுடைய பெற்ற தாய் 2.5 வயசுல விட்டு இறந்து போயிட்டாங்க. எங்கள் அக்கா போகும்போது அழுவுது, தம்பி இப்படி 6ஆவது படிச்சுட்டு இருக்க தம்பி விட்டுட்டு போகிறேன்னு அந்த காரில் அழைச்சிட்டு போகும்போது அழுவுது. அடுத்தது இன்னொரு அக்கா இருக்காப்புல, சாருமதி, இறந்து போயிட்டாப்புல. இப்போ 61 வயசில் கேன்சர். நான் 6ஆம் வகுப்பு படிக்கும்போது அப்போல்லாம் ரேங்க் கார்டுன்னு ஸ்கூலில் ரேங்க் கார்டு கொடுப்பாங்க.
மிட் டேர்ம்னு உண்டு. காலாண்டு அரையாண்டுக்கு இடையில ஒரு எக்ஸாம் வரும். 6ஆம் வகுப்பு வந்து ஹை ஸ்கூலில் சேர்றான். 5ஆம் வகுப்பு படித்து 6ஆம் வகுப்பு சேரும்போது எனக்கு எழுத்த வீட்டில் முரளின்னு அவன் கிளாஸ்மேட்டு. அவன் வெளியூரில் தான் அவங்க அப்பா ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்தார், கிராம சேவைக்காக இருந்தார். அவன் என் கிளாஸில் நான் படிக்கும்போது நான் நல்லா படிக்கக்கூடியவன் தான். அந்த ஃபஸ்ட்டு மிட் டேர்ம் வைப்பாங்களா காலாண்டுக்கு முன்னாடி, அதில் நான் 4வது ரேங்க் வாங்குகிறேன். 500க்கு 345 என்னமோ வாங்கிடுறேன், 4வது ரேங்க்கு. எப்படி எங்கள் அப்பாட்ட கொண்டு கையெழுத்து வாங்கணும். அப்போ எங்கள் அப்பாட்ட அதுக்கு முன்னாடி இந்த முரளி அவன் ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறாங்க. அவன் வந்து சும்மா இல்லாமல் வந்து ஏற்றி விட்றான். ராஜமூர்த்தி 4வது ரேங்கு தெரியுமா, நான் தான் ஃபஸ்ட் ரேங்கு, இப்படிலாம் எங்கள் அக்காட்ட வந்து சாருமதிகிட்ட வந்து சொல்லி உசுப்பேற்றி விட்றான். ராஜமூர்த்தி சரியாகவே படிக்க மாட்டேங்கிறான். அவன் வந்து ரொம்ப கூத்தடிச்சிட்டு இருக்கான். என்னென்னமோ என்னை பற்றி இல்லாத பிள்ளை எதோ சொல்லி விட்டு என்னை எப்படியா திட்டு வாங்க வைக்கணும். அப்புறம் அவன் போயிட்டான், எழுத்தாவில் போயிட்டான். அப்புறம் என் சாருமதி எங்கள் அக்கா கூப்பிட்டு, என் தம்பி நீ நல்ல பிரில்லியன்ட்டு தம்பி, நீ நல்லா படிக்கணும், நீ புத்திசாலியான பையன் பாரு, அவன் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துகிட்டு பெருசாக பீத்திக்கிறான், நீ அவனை வந்து அடுத்த எக்ஸாமில் நீ வரணும் ஃபஸ்ட் ரேங்க், அதை நான் பார்க்கணும் அப்படின்னு சாருமதி சொன்னாப்புல. எங்கள் அப்பாட்ட கையெழுத்து வாங்கும்போது எங்கள் அப்பா பார்த்தாரு, 4வது ரேங்க் அது கூட பிரச்சனை இல்லை, ஆனால் உன் லெவலுக்கு நீ வந்து இந்த 500க்கு இந்த 345 வாங்கியிருக்க பாரு, அது உன்னுடைய கவனக்குறைவு தான் காரணம்னாரு எங்கள் அப்பா. அந்த ஒரு சொல்லு தான், வேறு எதுவுமே இல்லை. பிடிச்சேன், அடுத்தது படிக்க ஆரம்பித்தேன். அந்த பையில தூக்கி கீழே தள்ளி விட்டு ஃபஸ்ட் ரேங்க் வந்தேன் அடுத்த காலாண்டில். அதில் இருந்து ஒரு பையில எனக்கு மேலேயே போக முடியாது, ஒருத்தனை மேலே விட மாட்டேன். அடிச்சு தானே பேப்பரை திருத்தி கொடுக்கும்போது வாத்தியார், டே அவன் பேப்பரை வாங்கி பாருக்கடா, டே காட்டுறாத எப்படி எழுதியிருக்கான் பாரா, எப்படி கொட்டை கோட்டையாக அழகான கையெழுத்து, ஒரு தப்பு இல்லைடா, அதில் ஏதாவது மார்க் எங்கேயாச்சும் குறைக்கலான்னு நானும் பார்ப்பேன், எதிரியுமே குறைக்க முடியாடா. அதை ராஜமூர்த்தி அவனை மாதிரி ஏன்டா படிக்க மாட்டேங்கிறீங்க முரளிக்கு அப்போ அப்படி. அதுக்கப்புறம் ஏன்னா என்னை அந்த அளவுக்கு கொண்டு வந்து மாற்றினதில் பங்கு எங்கள் அக்கா சாருமதிக்கு உண்டு. அவங்க இறந்துட்டாங்க, அவங்களுடைய இருக்கின்ற இடத்தை நோக்கி நான் வணங்கி மகிழ்கின்றேன். அதே போல் நிறைய சாதிக்க வைப்பவர்கள் தாய்மார்கள். மதுரையில் மேலூரில் கார்த்தின்னு ஒருத்தங்க, ஒரு பள்ளியிலே படிக்கக்கூடிய ஒரு மாணவன், சிறு வயதிலே அவங்களுடைய அப்பாவை இழந்து விடுகிறான். அவங்க அம்மா வேலை செஞ்சு தான் அவனை படிக்க வைக்கிறாங்க. அவங்க அம்மா என்ன வேலை செய்கிறாங்கன்னு இவனுக்கு தெரியல. ஒரு நாள் அம்மாட்ட எங்கே இருக்கீங்கன்னு ஃபோன் மூலமாக கேட்குறான். அம்மா நான் ஒரு கல்யாண மண்டபத்தில் இருக்கட்டானே. கல்யாண மண்டபத்தில் எங்கே இருக்குன்னு கேட்டால் சமயக்கட்டில் இருக்கிறேன்றாங்க. சமயக்கட்டில் போய் பார்க்குறான், அவங்க அம்மா ஒரு மூட்டை வெங்காயத்தை உட்காந்து உரிச்சிட்டு இருக்காங்க. ஒரு வீட்டுக்கு சமைக்கிறதுக்கு வெங்காயத்தை உரிச்சாலே கண்ணில் தண்ணி வரும். ஒரு மூட்டை வெங்காயத்தை போட்டு உரிச்சிட்டு இருக்கும்போது பார்க்குறான், நம்ம அம்மா வெங்காயம் உரிக்கிற வேலை செஞ்சு தான் நம்மளை வந்து இது மாதிரி சமயக்கட்டில், அது மட்டும் இல்லாமல் இருக்கிற நிறைய வேலைகள் இருக்கும், காய்கறி நறுக்கிற வேலை, அவ்வளோ வேலைகள் செஞ்சு தான் அதில் சம்பாத்தியத்தெல்லாம் படுக்க வைக்கிறாங்களே. ரொம்ப உருகுறான். அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, தம்பி நீ படிப்பாளியாகி எனக்காக எதுவும் செய்ய வேணாண்டா, இந்த மாதிரி ஒரு வெங்காயம் உரிக்கிறதுக்காக நீ ஒரு மிஷினை கண்டுபிடிடா அப்படின்றாங்க. அந்த பையன் டெல்லியில் நடந்த தேசிய அறிவியல் கண்காட்சியில் +1 படிக்கும்போது ஒரு வெங்காயம் நறுக்கக்கூடிய ஒரு மிஷினை கண்டுபிடிச்சி அங்கே வைக்கிறான். அது தேர்ந்தெடுக்கப்படுகிறது. எப்படி பாருங்க, ஒரு தாய் நினைத்தா ஒரு மகனை எந்த அளவுக்கு வேண்டுமானாலும் கொண்டு வரலாம். ஆசிய விளையாட்டு ஸ்குவாஷ், அதில் வந்து கலப்பு இரட்டையர் பிரிவில் அரிந்தர் பால் சிங் சந்து என்பவோடு சேர்ந்து தங்கப்பதக்கம் வாங்குறாங்க. யாரு? இந்த தீபிகா பள்ளிக்கல். குழந்தை பெற்றுட்டோம், இன்னமும் எதுக்கு நமக்கு இந்த விளையாட்டு அப்படின்னு இல்லாமல், குழந்தை பெற்றிருந்தாலும் கூட, குழந்தை பெற்றிருந்தால் கொஞ்சம் தளர்ந்துடுவாங்க, உடல் வலிமை போகும். ஆனால் அதை உடனே பயிற்சியில் ஈடுபட்டு தங்கப்பதக்கத்தை வாங்கி தருகிறார் என்றால் இவர் நிறைய சொல்லலாம். கிரண் பலியான் என்பவர் குண்டு எறிதல் ஆசிய விளையாட்டு போட்டியில் தங்கம் வாங்கினது. தடகளம், அதை பிடி உஷா தங்க மங்கை, இன்றைக்கு அவர் சிறந்த கோச்சாக இருக்கிறார்கள். சரோஜினி நாயுடு அவர்கள் இந்தியாவோட முதல் பெண் கவர்னர், தெரியுமா? இதெல்லாம் இந்திய தேசிய காங்கிரஸுடைய முதல் பெண் தலைவர், சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்ட முதல் பெண், இந்தியாவினுடைய நைட்டிங்கேல், இப்படியெல்லாம் பட்டத்தை வாங்கிய சரோஜினி நாயுடு யார்? அவர் சாதித்தவர், சாதித்த பெண்மணி. இப்படி நாம் நிறைய ஒரு லிஸ்ட்டை சொல்லிக்கிட்டே போகலாம். பெண்கள் சாதிப்பவர்களா சாதிக்க வைப்பவர்களா? என்னை பொறுத்தவரையிலே சாதித்த பெண்கள் தான் பிறரை சாதிக்க வைப்பார்கள். இப்போ எங்கள் அக்கா சாதித்த பெண், என்னுடைய பெரிய அக்காவும் சாதித்த பெண் தான். இவராலெல்லாம் முதலமைச்சராக ஆகவே முடியாது, இவருக்கு கட்டமே சரியில்லை இப்படிதான் சொன்னானுங்க. ரொம்ப கேவலமாலாம் மீம்ஸ் போட்டாங்க, என்கிட்டே அனுப்புவான். என்னுடைய அக்கா வீட்டுக்காரை பற்றி மோசமாக மீம்ஸ் எழுதி எனக்கே அனுப்புகிறான்னா நான் எப்படி வேதனைப்பட்டிருப்பேன் நினச்சி பாருங்க. அவரெல்லாம் முதலமைச்சராக நீ நினைக்கிற தெரியாதுடா, அது மக்கள் கையில், மக்கள் நல்லா போடுவான் இரு அப்படின்பா. வந்துட்டார்ல அப்போ நான் போட்டேன்.
எல்லா பையனும் அப்படியே அடங்கி போய் உட்காந்தாங்க. என் அக்கா பெருமை தளராமல் இவர் வருவார், நிச்சயம் வருவார், வெல்வார். வென்று இன்னைக்கு ஆட்சியில் 4 வருஷம் ஓடி போச்சு. காரணம் எல்லாம் சொல்றான், நிறைய பேர் இப்ப சொல்றான், ஓ அவர் முதல்வர் ஆனதுக்கு உங்க அக்காவும் ஒரு காரணம் தான்டா. இவங்க தான் கோயில் கோயிலா போய் வேண்டுனாங்க, இவங்க வேண்டுனதுனால இந்த சுவாமிலாம் சேர்ந்து இவருக்கு ஓட்டு போட்டுருக்கிறான். எப்படியோ சொல்லிக்கிறான் ஆறுதலுக்கு, விடுங்க. அப்ப அவர் அந்த நிலைமையை அடைவதற்கு யார் காரணமாக இருந்திருக்கிறார்? பெண்கள். ஆகவே அவர் இப்ப சாதித்தவரா, சாதிக்க வைப்பவரா? சாதிக்க வைப்பவர். அவரும் சாதித்து விட்டார். இன்றைக்கு முதலமைச்சருடைய மனைவி என்கிற நிலையிலே அவர் இருக்கிறார் அல்லவா, அது ஒரு சாதிப்பு தானே. ஆகவே பெண்கள் சாதிக்க வைப்பவர்கள், அதையும் தாண்டி அவர்களே சாதிப்பவர்கள் தான். பெண்கள் இல்லாத துறைகளே கிடையாது என்கின்ற வகையிலே அனைத்து துறைகளிலும் பெண்கள் சாதிக்கிறார்கள். ஆகவே பெண்கள் சாதிப்பவர்களே என்கின்ற அந்த தெரிவிப்பை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.